அலெக்சாண்டர் அரசன் ஆனதுக்கப்புறம் ஒரு பாட்டியை தேடிட்டு இருக்காரு. இவன் என்னடா அரசன் ஆனதுக்கப்புறம் ஒரு பாட்டியை தேடி சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு எல்லாருமே அது பேசு பொருளாக ஆக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் தப்பி தவறி கஷ்டப்பட்டு தான் ஸ்கூல் டேஸில் தன்னுடைய ஸ்கூலுக்கு வெளியில் பழம் வித்துட்டு இருந்த ஒரு அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சது இல்லாமல் அவங்கக்கிட்ட அவன் அப்போ வாங்கின உணவுகளுக்கான தொகையும் கொடுக்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நான் யாருன்னு தெரியாமல் அரச வீட்டு குழந்தை அப்படின்னு தெரியாமல் எனக்கு அந்த நிறைய டைமில் எனக்கு நீங்கள் இந்த பழங்கள்லாம் கொடுத்து உதவி பண்ணீங்க. அப்போ என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியல, இப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் ஆப்பிரிக்க நாட்டு எம்பி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு என்னமோ வந்திருந்த டைமில் ஒரு மளிகை கடைக்காரரை மீட் பண்ணி அவர் நம்ம நாட்டில் படிச்சுட்டு இருந்த டைமில் அந்த மளிகை கடைக்காரர் நிறைய அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்து அவர் படிக்கிறப்போ உதவி பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய எம்பியாக இருக்கார். ஆனதுக்கப்புறம் இந்திய நாட்டுக்கு சுற்றுலா வர்றப்போ அவரை தேடி தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வாங்கின தொகையை கொடுத்துட்டு அவரை மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு செய்த உதவியை திருப்பி நம்ம செலுத்துகிறப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கான அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, அது வேற லெவலில் இருக்கும். தேங்க்யூ.